எனது பேர் வந்து டாக்டர் முகமது காசிம். நான் வந்து கன்சல்டன்ட் இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட். ஃப்ரண்ட்லைன் ஹாஸ்பிட்டலில் இப்போ இருக்கேன். ஸ்பெஷலைசேஷன் இன் காம்ப்ளெக்ஸ் கொரோனரி அண்ட் ஸ்ட்ரக்சரல் ஹார்ட் இன்டர்வென்ஷன்ஸ், அதாவது கடினமான இரத்த குழாய்கள், இருதய இரத்த குழாய்களுக்கு உள்ள இன்டர்வென்ஷன்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் சர்ஜரி இல்லாமல் தொடை வழியாகவே செயற்கையாக வேல் செயல்படுத்துகிற இன்டர்வென்ஷன்ஸும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போது தற்போதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, முன்னாடி இங்கே கேட்லாப் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி நார்மல் ஆஞ்சியோபிளாஸ்டிஸ் ஆஞ்சியோஸ் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அடுத்த லெவல் ஆஃப் இன்டர்வென்ஷனுக்கு கொண்டு போகிறது தான் நம்ம ஒருவரோட ஃபர்தர் டெவலப்மெண்ட்ஸ் அண்ட் நியூவர் இன்டர்வென்ஷன்ஸ், நியூவர் டெக்னாலஜிஸ், லேட்டஸ்ட் கட்டிங் எஜ் டெக்னாலஜிஸ் இன்டர்வென்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறதுலாம் எனக்குமே அப் டு டேட்டாக இருக்கணும். நம்ம எல்லா பேஷண்ட்டுக்கும் இது வந்து சேரணும், நல்லதுக்கும் ஹெல்ப் ஆகும். ஏன்னா நிறைய பேஷண்ட்டுக்கு வந்து இரத்த குழாய்கள் ரொம்ப கடினமாக இருக்கும், மருந்து மாத்திரையே ரொம்ப நாள் இருப்பாங்க, எந்த ஒரு ப்ரொசீஜரையே செய்ய முடியாமல் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு பேஷண்ட்ஸ்க்கு நல்லது செய்கிறது தான் லேட்டஸ்ட் கட்டிங் எஜ் டெக்னாலஜிஸ் மூலமாக எந்த ஒரு இரத்த குழாய்களை சரி செய்யக்கூடிய ஒரு நிலைமை இப்போ இருக்கு. சரிங்களா? இப்போ எங்களோட கேஸ் வந்து ஒரு 73 வயது ஒரு ஒரு ஓல்ட் ஃபீமேல். அவங்களுக்கு வந்து ரொம்ப வருஷமாக சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, கிட்னி டிசீஸ், க்ரானிக் கிட்னி டிசீஸ்ன்ற கண்டிஷன் இருக்குது. டயாலிசிஸ் இல்லை. ஆனால் இப்போ பேஸ்லைன் கிரியாட்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து 2.5 இருக்குது. ரொம்ப நாளாகவே அவங்களுக்கு வந்து நடந்தால் மூச்சு வாங்குறது, நடந்தால் நெஞ்சடைக்கிற மாதிரி மேக்ஸிமம் மெடிக்கேஷன்ஸ்லாம் அவங்கள மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்திருக்கு. பட் மேக்ஸிமம் மெடிக்கேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா கைட்லைன் டைரக்டட், அதாவது எல்லா மருந்தும் மூச்சு திணறலை குறைக்கும், நெஞ்சு வலியை குறைக்கும், மேக்ஸிமம் வந்து கொடுத்தாச்சு. அதே மாரியும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 2 தடவை ஹார்ட் அட்டாக்கும் வந்துருச்சு. ஸோ ரிஸ்க் எடுத்துட்டு தான் நம்ம ஆஞ்சியோவே பண்ணோம். ஏன்னா கிரியாட்டின் ரொம்ப அதிகமாகக்கூடாதுன்னு சொல்லி மினிமல் கான்ட்ராஸ்ட், அதாவது 25 ml கான்ட்ராஸ்ட் மட்டும் கொடுத்துட்டு, ஏன்னா எல்லா கான்ட்ராஸ்ட்டும் கிட்னி வழியாக தான் எக்ஸ்ட்ரீட் ஆகிறதுனால கிட்னியோட ஃபங்க்ஷனை நம்ம ப்ரிசர்வ் பண்ணிக்கிட்டு மினிமல் கான்ட்ராஸ்டில் ஆஞ்சியோ முடிச்சாச்சு. ஆஞ்சியோகிராம் உள்ள ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நல்ல கால்சியம்னு சொல்கிற சிவியர் கால்சிஃபிக் ட்ரிபிள் வெசல் டிசீஸ், இரத்த குழாயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ட்ரெயின் ட்ராக் போடுறது தெரியும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஆஞ்சியோ பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இமேஜே பார்த்தீங்கன்னா நல்லா இந்த ட்ராம் ட்ராக் கால்சியம்னு சொல்லுவாங்க, ட்ராக் மாதிரி நீட்டாக ஆரம்பத்துலேருந்து கீழே வரைக்கும் இருக்குது. இரத்த குழாயோட சைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறிதாக தான் இருக்குது. பார்க்குறதுக்கு ஆஞ்சியோகிராஃபிக்கலி 2 மில்லிமீட்டர் வெசல் தான். மெயினாக வந்து எல்ஏடின்ற இரத்த குழாய், அதாவது விடோ மேக்கர்னு சொல்லுவோம், அதுதான் இருதயத்துக்கு 70% வந்து சப்ளை பண்ணுற இரத்த குழாய். அதுதான் இருக்கிறதுல ரொம்ப அதிகமாக பாதிச்சிருச்சு. 90 to 99% பிளாக் இருந்துச்சு. இப்போது இரத்த குழாயை வந்து சிறுசாக இருக்கும்போது ஆரம்பத்துலேருந்து கீழே வரைக்கும் பாதிச்சிருக்கு அப்படின்னா பைபாஸ் வந்து பண்ண முடியாது. அது மட்டும் இல்லை, இவ்வளோ கொமாபிட்ஸ் உள்ள ஒரு பேஷண்ட், சக்கரை பேஷண்ட் இருக்குது, ப்ளஸ் அவங்களுக்கு வந்து கிட்னி தொந்தரவு இருக்குது, இதயத்தோட பம்பிங் பார்த்தீங்கன்னா ஒரு 40% தான் அவங்களுக்கு பம்ப் ஆகுது, மல்டிபிள் கொமாபிட் இஷ்யூஸ் இருக்குது, உடல் பருமை அதுவுமே இருக்குது. ஸோ இது 4 ஃபேக்டருமே இருக்கிறதுனால அண்ட் இரத்த குழாயோட சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால பைபாஸ் வந்து டர்ன் டவுன் ஆயிடுச்சு. இப்போ பைபாஸ் இல்லாத இடத்துல பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஞ்சியோபிளாஸ்டி தான் இறங்கி ஆகணும். ஸோ பேஷண்ட் அட்டெண்டர் அவங்கள்ட்ட பேசி, பேஷண்ட்டை பேசி இமேஜ் கைடட் அத்ரெக்டமி கைடட் பெர்குட்டேனியஸ் கொரோனரி இன்டர்வென்ஷன், அது காம்ப்ளெக்ஸ் ஆஞ்சியோபிளாஸ்டி. இப்போ இமேஜ்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு கிட்னி தொந்தரவு இருக்கிறதுனால எவ்வளோ தூரம் நம்ம கான்ட்ராஸ்ட்டை கம்மி பண்ண முடியுமோ அந்த மாதிரி இமேஜ் தான் எடுக்க முடியும். அதுதான் வந்து ஐவஸ்ன்னு சொல்லுவோம், இன்ட்ராவாஸ்குலர் அல்ட்ராசவுண்ட். அண்ட் அத்ரெக்டமி டிவைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வகையான அத்ரெக்டமி டிவைஸ் இருக்குது. ரொட்டேஷனல் அத்ரெக்டமின்னு சொல்லுவோம், ஆர்பிட்டல் அத்ரெக்டமின்னு சொல்லுவோம், லேசர் அத்ரெக்டமின்னு சொல்லுவோம். இது எல்லாம் எப்படி நம்ம சூஸ் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா இரத்த குழாயில் எத்தனை % கால்சியம் இருக்குது, எத்தனை டிகிரி ஆஃப் கால்சியம் இருக்குது, அதாவது 270 டிகிரியா 360 டிகிரிஸ் கால்சியம் இருக்கா, இல்லை சின்ன இடத்துல மட்டும்தான் இருக்கா, இல்லை ஆரம்பத்துலேருந்து கீழே வரைக்கும் இருக்கா, இதெல்லாம் நம்ம பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம செலெக்ஷன் ஆஃப் டிவைஸ் சூஸ் பண்ண முடியும். அது போக ஸ்பெஷலைஸ்டு பலூன்ஸ் இருக்குது, கட்டிங் பலூன்ஸ்னு சொல்லுவோம், ஹை ப்ரெஷர் டைலட்டேஷன் நான் காம்ப்ளைண்ட் பலூன்ஸ் சொல்லுவோம், இன்ட்ராவாஸ்குலர் ரித்தோட்ரிப்சின்னு சொல்லுவோம். ஸோ
இத்தனை ஆப்ஷன் இருக்கு. பட் இவங்களுக்கு என்ன யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ராவாஸ்குலர் அல்ட்ராசவுண்ட் அண்ட் ரொட்டேஷனல் அத்ரெக்டமி. ஏன் அதை சூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கான்ட்ராஸ்டோட இதை கம்மி பண்ணுறதுக்கு தான் ஐஓஎஸ் சூஸ் பண்ணோம். அதுதான் இன்ட்ராவாஸ்குலர் அல்ட்ராசவுண்ட். ரொட்டேஷனல் அத்ரெக்டமி, ரோட்டான்னு சொல்றது, அதுதான் அத்ரெக்டமி டிவைசஸ் ஃபார் கால்சியம் மாடிஃபிகேஷன். அதாவது இரத்த குழாயில் ரொம்ப நாளாக வந்து ரத்தக்கட்டு படிஞ்சு வருஷ கணக்காக இருந்துகிட்டே இருந்து அது கால்சியமாக மாறும். இப்போ நம்ம நார்மலாக சாப்பிட்ற கால்சியம் மாத்திரைகள் இருக்குல்ல, அது கிடையாது. இரத்த குழாயில் சுண்ணாம்பு படிகிற குழாய்கள் சொல்லுவோம் மெயினாக, அதுதான் கால்சியம் டெபாசிஷன். ஸோ அதுதான் வந்து கால்சியம் மாடிஃபிகேஷன் அண்ட் கால்சியம் டீபல்கிங் டிவைசஸ் சொல்லுவோம். அதுதான் அத்ரெக்டமி டிவைசஸ். இவங்களுக்கு சூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் அத்ரெக்டமி. ஏன் இவங்களுக்கு சூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, ரத்த குழாய் வந்து 2லேருந்து 2.25 மில்லிமீட்டர் தான் இருந்துச்சு. ஒன்று ஆரம்பத்துலேருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாக வந்து கால்சியம் படிஞ்ச ரத்த குழாயாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணோம், தொட வழியாக நம்ம ஊசி போட்டு அல்ட்ராசவுண்டு கைடராக ஊசி போட்டுட்டு ஆஞ்சியோகிராம் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு நார்மல் ஒயர் ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட் பண்ணோம், போகல. அப்புறம் ஸ்பெஷலைஸ்டு கத்தீட்டரை எடுத்துகிட்டு கத்தீட்டருக்குள்ளேயே ஒரு மைக்ரோ கத்தீட்டரை வச்சு ஒயர் பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் நார்மல் பலூன் ட்ரை பண்ணோம், பாஸ் ஆகலை. அப்புறம் என்ன பண்ணோம், இந்த ரொட்டேஷன் அத்ரெக்டமி ரோட்டா ப்ரோ, அதுதான் இப்போ லேட்டஸ்டான வந்த ரொட்டேஷன் அத்ரெக்டமி டிவைஸ். அந்த ரோட்டா ப்ரோ டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4-5 சைஸில் வரும். 1.25 பர்ரு, 1.5, 1.75, 2.25. அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1.25 இல்லை 1.5 எதுவாக இருந்தாலுமே டிப்பில் வந்து ஒரு கோனிக்கல் ஷேப்பில் இருக்கும். இட் இஸ் ஜஸ்ட் டைமண்ட் சிப்ஸ் கோட்டட். டைமண்ட் கோட்டட் இல்லை, டைமண்ட் சிப்ஸ் கோட்டட் ஒரு ஷார்ப் ஆப்ஜெக்ட். ஒரே ஆக்சிஸில் ரொட்டேட் ஆகும். இப்போ ஆர்பிட்டல் அத்ரெக்டமினா, இப்போ நம்ம உலகம் சுற்றுது பார்த்தீங்களா ஆர்பிட்டுன்னு, ஆர்பிட்டல் அத்ரெக்டமினா இப்படி சுற்றும். ரொட்டேஷனல் அத்ரெக்டமி வந்து ஒரே டைரக்ஷனில் சுற்றிட்டு இருக்கோம். ஸோ இவங்களுக்கு அதுதான் சூஸ் பண்ணோம் நம்ம. ஸோ உடனே நம்ம ஆன் டேபிள்லேயே வந்து வயரை மாற்றி ரோட்டான்ற ஒரு கருவியை எடுத்து இவங்களுக்கு வந்து ரத்த குழாய் கம்மியாக இருக்கிறதுனால 1.25 பர் டைமண்ட் பர் எடுத்துட்டு யூஸ்வலாக வந்து 150,000 ஆர்பிஎம் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம. இவங்களுக்கு வந்து 150,000 ஆர்பிஎம்ல ஒரு 3 ரன்ஸ் கொடுத்துட்டு 180,000 ஆர்பிஎம்ல மறுபடியும் 3 ரன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஸ்பெஷலைஸ்ட் பலூன் வச்சுட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் ஃபுல் ரத்த குழாய்க்கு வந்து 2 மில்லிமீட்டர் பலூன், 2.25 மில்லிமீட்டர் பலூன், 2.5 மில்லிமீட்டர் பலூனை வச்சு டைலேட் பண்ணதுக்கப்புறம் இன்ட்ராவாஸ்குலர் அல்ட்ராசவுண்ட் வச்சு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இவங்க ரத்த குழாய் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கால்சியம் டெபாசிட் தான் இருக்குது. 360 டிகிரி, அதாவது ஒரு உருண்டை அப்படி வச்சுக்கோங்க, ஃபுல்லாக சூப்பர்ஃபிஷியல் டீப் கால்சியம் ஃபுல்லாக கால்சியமாக தான் வந்துருக்கு அவங்களுக்கு. 360 டிகிரினா ஒரு ஃபுல் சர்க்கிள் வச்சுக்கோங்க, சரிங்களா? அதை பார்த்ததுக்கப்புறம் அடுத்து ஸ்பெஷலைஸ்ட் பலூன், கட்டிங் பலூனே வச்சு விட்டு, அந்த கட்டிங் பலூன் பார்த்தீங்கன்னா நார்மல் பலூன் மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. சின்ன சின்ன ஒரு மைக்ரோ பார்ட்டிகல்ஸ், ஒரு மைக்ரோ டிவைசஸ் மாதிரி ஒரு சின்ன ஒரு நைஃப் மாதிரி வச்சுக்கோங்களேன், அதுதான் கட்டிங் பலூன். இந்த கட்டிங் பலூன் ஒரு வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கால்சியமை வந்து நல்லா வந்து சுரண்டி விடணும்னு பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் நல்லா சுரண்டி விட்டு அந்த கால்சியம்லாம் பிரேக் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ரொட்டேஷன் அத்ரெக்டமி டிவைஸ் எடுத்துட்டு மேலே கீழே இது பண்ணிட்டோம். இப்போ ஒரு ட்ரில்லிங் மிஷின் பண்ணோம் தெரியுமா, ஒரு கல்லில் நம்ம ட்ரில் அடிக்கிறோம் தெரியுங்களா, அதே மாதிரி சவுண்டில் தான் இது ரத்த குழாயில் போய் ட்ரில் பண்ணிட்டு வந்துடும். சிம்பிள் கான்செப்ட் உங்களுக்கு புரியறதுக்கு நான் சொல்கிறேன். நான் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த இன்ட்ராவாஸ்குலர் அல்ட்ராசவுண்ட் செகண்ட் ரவுண்ட் பார்க்கறதுக்கப்புறம் கால்சியம்லாம் உடஞ்சி நீட்டாக இருக்குது. ஆனால் ரத்த குழாயோட சைஸ் பார்த்தீங்கன்னா 2.25 தான் இருக்குது. இந்த மாதிரி ரத்த குழாய்க்கு வந்து ஸ்டென்ட்டு பொறுத்துறது வந்து பண்ணலாம், ஆனால் ஃபியூச்சர் ரிஸ்க் ஆஃப் ஸ்டென்ட்டுக்குள்ளே மறுபடியும் பிளாக் வர்றது வந்து ரொம்ப ஹை. ஸோ பேஷண்ட்டோட பெனிஃபிட்டு இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஸ்டென்ட்லெஸ் பிசிஐ, அதாவது இப்போ ஒரு ரீசெண்ட் ஜென்ரேஷன் ஸ்டென்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டென்ட்டு மேலே ட்ரக் கோட்டட் வரும். சிரோலிமஸ் ட்ரக்கு, எவரலிமஸ் ட்ரக்கு, பேக்லிடாக்சல் ட்ரக்கு, ஜொட்டாரலிமஸ், இதெல்லாம் வந்து ட்ரக் கோட்டட் ஸ்டென்ட்ஸு. இதெல்லாம் ஸ்டென்ட்டை வச்சு நம்ம விரிச்சதுக்கப்புறம் இதில் இருக்க மருந்து ரத்த குழாயோட பயோ அப்சார்ப் ஆகி ரத்த குழாயை சரி பண்ணி அந்த மருந்து இதானதுக்கப்புறம் வெறும் அந்த பேர் மெட்டல் ஸ்டென்ட் மட்டும் தான் இருக்கும். பட் இவங்களுக்கு என்னன்னு பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டென்ட் பொறுத்தாம ஸ்பெஷலைஸ்டு பலூன், ட்ரக் கோட்டட் பலூன் சொல்லுவோம். இப்போ நான் சொன்ன மருந்து இருக்குல்ல, அதிலே 2.25 and 2.5 mm எடுத்துட்டு 30 and 15 mm 3 பலூனு மேலேருந்து கீழே வரைக்கும் ரத்த குழாயில் 90 செகண்ட்ஸ், ஒரு பலூன் 90 செகண்ட்ஸ் வச்சாதான் ஈக்குவலாக ரத்த குழாய்க்கு வந்து அந்த மருந்து போய் ஒட்டும். டீஃப்ளேட் பண்ணிட்டு மறுபடியும் அந்த பலூன் எடுத்துடணும். இதே மாதிரி ப்ராக்சிமல், மிட், டிஸ்டல் அப்படின்னு 3 தான் பிரிப்போம் ரத்த குழாயை. 3த்துக்கு நம்ம 2.5 to 30 2
அண்ட் 2.5 into 15 டோட்டலாக வந்து 30+30 65 ட்ரக் கோட்டட் பலூன் வச்சிருக்கு. பேக்லிக் டாக்ஸல் இந்த ட்ரக் கோட்டட் பலூன் வச்சதுக்கப்புறம் உள்ள நல்லா மருந்தெல்லாம் கொடுத்துட்டு ரிப்பீட் ஆஞ்சியோகிராம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டென்ட் போட்டு எப்படி இருக்கும் ரத்த குழாய், அதே மாதிரி ஒரு ட்ரக் கோட்டட் பலூன் வச்சு போட்டதுக்கப்புறம் நல்ல ரிசல்ட் கொடுத்துருச்சு. இருதயத்தோட பம்பிங் வந்து பார்த்தீங்கன்னா டிராஸ்டிக் இம்ப்ரூவ்மெண்ட் 24 hours கழிச்சு பார்க்கும்போதே நல்ல பம்பிங் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அஃப்கோர்ஸ் என்னதான் நம்ம கான்ட்ராஸ்ட் கம்மி பண்ணோம்னு நினைச்சாலுமே ஒரு 50 to 60 ml கான்ட்ராஸ்ட் நம்ம உள்ள இன்ஜெக்ட் பண்ணியிருக்கோம். அதனால கொஞ்சம் கிரியாட்டின் அதிகமாச்சு. அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ யூரின்லாம் நல்லா வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ பேஷண்ட் வந்து இப்போ ரெக்கவரிங் ஸ்டேஜில் வந்துட்டாங்க. நாளைக்கு வந்து அவங்கள ஐசியூலேருந்து வார்டுக்கு மாற்றிட்டு 3 daysல வந்து அவங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம். சரிங்களா? இப்போ செலெக்ஷன் ஆஃப் பேஷண்ட்ஸ் என்னைக்குமே முக்கியம். இப்போ யாருக்கு வந்து ஸ்டென்ட் பொருத்தணும், யாருக்கு வந்து ஸ்டென்ட் பொருத்தக்கூடாதுன்னு எல்லாமே இருக்கு. இப்போ இருக்க ஜெனரேஷன்ல வந்து இப்போ ஒரு அக்யூட் ஹார்ட் அட்டாக்கு வந்துட்டாங்க, எமர்ஜென்சியே எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அது வேற சினாரி. இப்போ கிரானிக் கொரோனரி சிண்ட்ரோம் இருக்காங்க ஒரு கேட்டகரி. கிரானிக் கொரோனரி சிண்ட்ரோம் அப்படின்னா ரொம்ப வருஷமா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நடந்தா மூச்சு வாங்குறது, நடந்தா நெஞ்சடைக்கிற மாதிரி இருக்கும், மாடிப்படி ஏறினா எல்லா தொந்தரவும் இருக்கும். அவங்களால அன்றாட வேலைகளே செய்ய முடியாது. இந்த மாதிரி குரூப் ஆஃப் பீப்புளில் தான் கிரானிக் கொரோனரி சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். அவங்களுக்கு இந்த டயபெட்டிஸு, கிட்னி பிரச்சனை இருக்குது, ப்ளஸ் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் கொரோனரி ஆர்டரி டிசீஸ், ஒபேஸாக இருக்காங்க, அதாவது உடல் பருமை அதிகமாக இருக்குது, ப்ளஸ் பிளட் இன்வெஸ்டிகேஷனில் சிஆர்பின்னு சொல்லுவோம், ஹை சென்சிட்டிவிட்டி சிஆர்பி, சிஇ ரியாக்டிவ் ப்ரோட்டீன், அதெல்லாம் அதிகமாக இருந்துச்சுன்னா தான் கால்சியம் டெபாசிட்ஸ் இன் பிளட் வெசல்ஸ் வந்து ஜாஸ்தி இவங்களுக்குலாம். ஸோ அந்த மாதிரி இவங்களுக்கு தான் வந்து ஸ்பெஷலைஸ்ட் டிவைசஸ் தேவைப்படுமா இல்லையா? இப்போ ஒரு 10 பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 பேருக்கு இந்த மாதிரி தேவைப்படலாம். இப்போ அந்த மாதிரி 3 பேர்த்துக்குள்ள யாருக்கு ஸ்ட்ரென்த் தேவையா இல்லையான்னு பார்க்கறது தான் வந்து இந்த இமேஜிங் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். இப்போ இவங்களுக்கு இந்த மாதிரி பேஷண்ட் இப்போ ஸ்டென்ட் போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1 or 2 years பார்த்தீங்கன்னா கால்சியம் மறுபடியும் டெபாசிட் ஆக வாய்ப்பு இருக்கு. நான் ஸ்டென்ட் இஸ் ஜஸ்ட் அ மெட்டல். ஸோ ஸ்டென்ட்டை வந்து நல்லா விரியாமல் இருக்கும். என்னதான் நம்ம இமேஜிங் படி பார்க்கும்போது ஸ்டென்ட்டுக்குள்ளே மறுபடியும் பிளாக்காக இருந்துச்சுன்னா இதோட அடுத்த ஒரு காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டென்ட் போட முடியாது, இந்த ட்ரக் கோட்டட் பலூன் தான் போட முடியும். இப்போ ட்ரக் கோட்டட் பலூன் அண்ட் ஸ்டென்ட்டுன்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் மெக்கானிசம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான். இப்போ இருக்க லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் ஸ்டென்ஸும் சரி, லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் வர ட்ரக் கோட்டட் பலூனும் சரி, இந்த மெக்கானிசம் ஆக்ஷன், அதாவது அதோட செயல் ரத்த குழாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்று தான். பேஷண்ட்டுக்கு வந்து 90% ஆஃப் த லூமினல் கெயின்னு சொல்லுவோம். அதாவது ரத்த குழாயோட ஆக்சுவல் சைஸை ஒரு 2.5 mm ரத்த குழாயை வந்து 2.4 வரைக்கும் நம்ம லூமினல் கெயின் கொடுத்துட்டோம், 90% அச்சீவ் பண்ணிட்டோம்னாவே அது வந்து ஒரு பெட்டர் அண்ட் பெஸ்ட் ரிசல்ட் அண்ட் எக்ஸலன்ட் ரிசல்ட்னு சொல்லுவோம். இதுதான் இவங்களுக்கு அச்சீவ் பண்ணியிருக்கு. இது வந்து இங்கே ஃப்ரான்ட்லைன் ஹாஸ்பிட்டல் ப்ளஸ் இங்கே சுற்றி வட்டாரம் இருக்கிறதுல ரோட்டா ப்ரோ ப்ளஸ் லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் ரொட்டேஷன் அக்ரெக்டமி, ரோட்டா ப்ரோன்னு சொல்கிறது, வித் லேட்டஸ்ட் ஐவர்ஸ், அதாவது ஆப்டிகிராஸ்ன்ற ஹெச்டி கேத்தீட்டர், ஹை டெஃபினிஷன் கேத்தீட்டர்ன்ற இன்ட்ராவஸ்குலர் அல்ட்ராசவுண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். அதில் ஃப்ரான்ட்லைன் ஹாஸ்பிட்டல் தான் முதல் முறையில் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸ்டென்ட்லெஸ் பிசிஐன்ற கான்செப்ட் வந்து இப்போ ஸ்டென்ட் போடணுமா வேணாமா, யாருக்கு வேணாமா, அந்த கான்செப்ட் வந்து இட் இஸ் வைட் ஸ்ப்ரெட் ஆஃப் ஆல் ஓவர் இந்தியா மட்டும் இல்லை, ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து இப்போ போயிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக கூட இப்போ ஏஷியா பசிபிக் அவங்க வந்து இப்போ கண்டக்ட் பண்ணுறாங்க, சென்னையிலையும் லக்னோலையும். இப்போ வந்து ஸ்டென்ட்லெஸ் பிசிஐ கான்ஃபரன்ஸ், சென்னையா லக்னோவான்னு தெரியல, பட் இப்போ அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறாங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே இப்போ ஸ்டென்ட் தேவையா இல்லையான்ட்டுன்னு ஒரு கிரைட்டீரியா இனிமேல் வரப்போகுது. யாருக்கு தேவை, யாருக்கு தேவை இல்லை, ஸ்டென்ட்லெஸ் பிசிஐனா ஸ்பெஷல் பலூன்ஸோட ட்ரக் கோட்டட் பலூன் யாருக்கு தேவை, இதெல்லாம் வந்து ஒரு ப்ரோட்டோக்காலே இனிமேட்டு வந்துடும். ஒரு அடுத்த ஒரு 3-4 years போனீங்கன்னா எவ்ரி திங் வில் பி டிஃப்ரெண்ட். இப்போ நம்ம என்ன கன்வென்ஷனல் ஆஞ்சியோபிளாஸ்டியோட அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது தான் நம்ம மருத்துவத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்ஸ்மெண்ட்டாக இருக்குது. அதுவும் காலேஜ் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஃபார் ரத்த குழாயிலே வந்து இவ்வளோ அட்வான்ஸ்மெண்ட் இருக்கும்போது இப்போ வந்து செயற்கையாக வந்து வேல் மாற்றுறது கூட பார்த்தீங்கன்னா ஓப்பன் சர்ஜரி இல்லாமல் தொட வழியாகவே இப்போது அந்த ஒரு செயலும் வந்துருச்சு. இப்போ டேவின்னு சொல்கிறாங்க, டிஎம்பிஆர்னு சொல்கிறாங்க, டிரான்ஸ் கத்தீட்டர் H2H ரிப்பேர் ஆஃப் மைட்ரல் வேல்வ் அண்ட் ட்ரைகஸ்பிட் வேல்வ். ஓப்பன் சர்ஜரியை வந்து எவ்வளோ தூரம் வந்து இப்போ யார் ஓப்பன் சர்ஜரிக்கு ஹை ரிஸ்க் கேண்டிடேட், யார் ஓப்பன் சர்ஜரிக்கு நாட் ஃபிட், அதாவது கொரோனரி, அதாவது ரத்த குழாயாக இருந்தாலும் சரி, வேல் மாற்று சிகிச்சையாக இருந்தாலும் சரி, மருத்துவம் வந்து என்றைக்குமே வந்து ஒரு 8வது தூரத்துக்கு அட்வான்ஸ்மெண்ட் ஆகிட்டு இருக்குது. பட் எல்லா மக்களுக்கும் கிடைக்கணும்ல, 8வது தூரம் இருக்க மக்களுமே இருக்கிறாங்க, இப்போ அவங்களுக்கும் கிடைக்கணும்னுக்காக தான் நிறையா இப்போ இந்த என்ன சொல்கிறது, இந்த ட்ரஸ்ட்டு இவங்கெல்லாம் இருக்கிறதுனால
ப்ளஸ் இந்த காப்பீடு திட்டத்தில் வந்து இதெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் டவுன் த லைன் ஒரு 3-4 இயர்ஸில் இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணிடுவாங்க. மருத்துவ காப்பீட்டில் இது வந்துருச்சுன்னா மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பயனாகவும் இருக்கும், நல்ல ஒரு செயலாகவும் இருக்கும்.